ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டி ஸ்கோர் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேத்துக்கு வந்து இப்ப எக்ஸாம் டேட் வந்து சொல்ட்டாங்க. ஜூலை வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் சென்னை ஜோனுக்கு வந்துரும். அதாவது எல்லா ஆல் ஓவர் இந்தியாவும் 15 தான். இல்ல சென்னையும் 15 குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில டவுட்ஸ் வந்து இருக்கலாம். டி ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? டி ஸ்கோர் யார் யாரு கால்குலேட் பண்ணுவாங்க? யார் யாருக்குன்னா ஜோன் வைஸ்ல டி ஸ்கோர பொறுத்தவரைக்கும் ஜோன் வைஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜோன் வைஸ்ல டி ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப சென்னை ஜோன்னா சென்னைக்கு தனியாவும், பெங்களூருக்கு தனியாவும் தான் கால்குலேட் ஆகும். மொத்தம் ஆல் ஓவர் இந்தியா டி ஸ்கோர் வராது. ஜோன் வைஸ் டி ஸ்கோர். இந்த டி ஸ்கோரோட இது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப சென்னை ஜோன்ல ஒரு 4000 மெம்பர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா, 4000 மெம்பர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? 1000 மெம்பர்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் பண்ணுது. சரிங்களா? அதாவது ஃபெயில் ஆக்குது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா இது வந்து பேஸ்டு ஆன் எத்தன பேர் இப்போ 4000 பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 4000 பேரோட ஆவரேஜ் ஸ்கோர தான் வந்து டி ஸ்கோர்ன்ற மாரி ஒரு கால்குலேட் பண்றாங்க. அதுக்கு ஃபார்முலா கூட குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 பிளஸ் 10 எக்ஸ் மைனஸ் மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லி. இந்த ஃபார்முலா படி தான் வந்து மார்க் வந்து இது எடுக்குறாங்க. சரிங்களா? சில இதுல மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணாலும் நம்ம ஃபெயில்னு வருது. அதாவது இப்போ 50 மார்க் மேக்ஸிமம் மார்க்னா, இப்போ 2 இது இருக்கு. 50, 50 இருக்குன்னா, ஒரு இதுல நம்ம வந்து 22 ஸ்கோர் பண்ணாலே பாஸ் பண்ணிடுறோம். சில இதுல பார்த்தீங்கன்னா, 41 ஸ்கோர் பண்ணி நம்ம ஃபெயில் பண்றோம். ஸோ இதெல்லாம் எப்படி? என்ன கால்குலேஷன்னும்போது, நான் ஒரு சின்ன கால்குலேஷன் என்னோட டேட்டா வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? என்னோட டேட்டா வச்சுன்னா, நானே ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பேட்டரி நம்பர் 5ல வச்சுக்கோங்களேன். பேட்டரி நம்பர் 5ல சிமிலாரிட்டி இருக்குல்ல, அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் வந்து 23 மார்க் எடுக்குறாங்க. இன்னொரு பெர்சன் பார்த்தீங்கன்னா 33, இன்னொரு பெர்சன் 37. இந்த மாரி ஒரு 5 பேர் டேட்டா நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த மாரி எக்ஸாம்ல உங்களுக்கு அந்த ஜோன்ல யார் எழுதுறாங்களோ அவங்களோட டேட்டா இருக்கும். அந்த மாரி எவ்வளோ பேர் டேட்டா இருக்கோ எல்லாத்தோட டேட்டா எடுத்து, இதோட மீன வந்து கண்டுபிடிக்கணும். மீன்னா ஆவரேஜ். சரிங்களா? ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 38.4. இதுதான் வந்து ஆவரேஜ். இப்ப இந்த 38.4ல எவ்வளோ டீவியேட் ஆயிருக்கு? அதாவது ஒரு ஒரு ஆளும் இந்த ஆவரேஜ் ஸ்கோரோட எவ்வளோ மார்க் கூடயோ, கம்மியா எடுத்திருக்காங்களோ, பிளஸ், மைனஸ் அது முக்கியம் இல்ல. எவ்வளோ கூட, கம்மியா எடுத்திருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, இவரு வந்து 15.4 வந்து கம்மியா எடுத்திருக்காரு. இவரு 5.4, இவரு 1.4, இவரு 2.6. ஆனா இதுல வந்து பிளஸ், மைனஸ்ன்னு தேவையில்ல. ஏன்னா இது வந்து ஒரு இதுக்காண்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கிறதுக்காண்டி. சரிங்களா? இப்ப இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணுவாங்க. நம்ம எடுத்த இந்த டிவிஷன் இது இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்னா, 237.16. இத ஸ்கொயர் பண்ணா 29.16, 1.96, 6.76. இப்ப இந்த டேட்டா எல்லாமே நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க? பிளஸ் பண்ணுவாங்க. பிளஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா, 659. இதோட ஆவரேஜ் வந்து அவங்க எடுக்கணும். இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா என்ன வருது? 131.84. இப்ப இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா வேரியன்ட். ரூட் ஆஃப் வேரியன்ட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. அப்ப இதோட ரூட் பார்த்தீங்கன்னா 11.84. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல முக்கியமே. இந்த 11.84ன்றது தான் முக்கியம். இப்ப 11.84 கண்டுபிடிச்சோமா, இப்ப நம்ம ஒரு ஃபார்முலா படி எடுத்து போடுவோமா? அப்ப ஃபார்முலா என்ன? 11, 10. இப்போ இதுல எக்ஸ்ன்றது உங்க ஸ்கோர். இதுல வந்து 23ன்றது லோயஸ்ட் ஸ்கோர். 23ன்ற மெம்பரோட ஸ்கோர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுல இருந்து மீன் வேரியேஷன் எவ்வளோ வந்து பார்த்தோம்? 38.4 டிவைடட் பை 11.48. இப்ப இந்த ஸ்கோர் வச்சு பார்த்தோம்னா, மேல வந்து -15.4. இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டாலே என்ன அர்த்தம்? நம்ம மார்க் வந்து குறையுதுன்னு சொல்லி அர்த்தம். அதான் மீன். அதாவது ஆவரேஜோட நம்ம கூட எடுத்துட்டோம்னா பிளஸ்க்கு வரும். சரிங்களா? கம்மியா இருக்கனால மைனஸ்ல வருது. இன்டூ 10. சரிங்களா? இந்த 10 தான் நான் இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல இருக்க 10 இருக்கு இல்லையா? அந்த 10 தான் இந்த இடத்துல போடுறேன் டைரக்ட்டா. இப்படி போதோம்னு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, -13.4ன்னு வருது. சரிங்களா? இதுல அந்த பிளஸ் 50ன்னு இருக்கு இல்லையா? அந்த பிளஸ் 50 நான் சேர்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கோர் 36 சம்திங் தான் வருது. சரிங்களா? 36ன்றது எனக்கு வந்து ஃபெயில் மார்க். அதாவது டி ஸ்கோர் வந்து நான் பாஸ் பண்ணல. டி ஸ்கோர பொறுத்தவரைக்கும் 42% வந்து நான் பாஸ் பண்ணணும்.
42% எடுத்து நான் பாஸ் பண்ணணும். ஆனா அதுல 36 தான் வந்திருக்கு. அப்படின்னும்போது நான் ஃபெயில். எதனால ஃபெயில்னா, என்னையோட மேல இருக்க பெர்சன் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க இல்லையா? நான் 23 தான் எடுத்திருக்கேன். ஆனா சில பேர் என்னையோட 41, 58 எடுத்திருக்காங்க. இவங்க எடுத்த மார்க்னால ஆவரேஜ் வந்து கூடிருச்சு. அந்த ஆவரேஜ் கூடுனனால என்னோட மார்க் வந்து கம்மியான மாரி இருக்கு. சரிங்களா? அதனால இந்த ஸ்கோருக்கு வந்து ஃபெயில்ன்னு வருது. இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு 58ல வச்சு செக் பண்ணி பார்ப்போமா? அதாவது ஒரு 58 மார்க் உள்ள பெர்சன் வந்து எடுத்திருந்தா என்ன ஸ்கோர் வருது இந்த இதுக்கு? 50 + 10 நம்ம ஸ்கோர் 58 ஆவரேஜ் 38.4 சரிங்களா? கிட்டத்தட்ட 19.6 மார்க் கூட வருது. 19.6 இது பிளஸ். ஏன்னா நம்ம கூட எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால பிளஸ்ல வருது இது. இப்போ இந்த டேட்டா வந்து சால்வ் பண்ணோம்னா, இன்டு 10 போடுவோம்ல. இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 16.55 வருது. இதோட நம்ம என்ன பண்றோம்? இந்த 50 மார்க் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 66.5. இந்த 66.5ன்றதே ஒரு பெரிய டி ஸ்கோர் தான். சரிங்களா? இந்த ஸ்கோர்லாம் யாருக்குமே வராது. இந்த மாரி மார்க் இருந்தா மட்டும் தான் உங்க ஷிஃப்ட்ல வந்து மார்க் ரொம்ப லோவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாரி ஸ்கோர் வரும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 60 தொடுறதே டி ஸ்கோர் வந்து 60 தொடுறதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லக்கு தான் சொல்லணும். ஏன்னா டி ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு மார்க் வந்து வருது. சரிங்களா? இப்போ உங்களோட மொத்தம் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 270 கொஸ்டின்ஸ் அப்டின்னா, அதுல வந்து நீங்க 260 எடுத்தா கூட உங்களுக்கான மார்க் அந்த 30 கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா? 30 கன்வெர்ட் பண்ற மார்க் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, 30க்கு கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ 260க்கு இத எடுத்துக்கினா எனக்கு ஒரு ஒரு 28லருந்து 29 ரேஞ்சுக்குள்ள மார்க் வரும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அந்த மார்க்க வச்சு வந்து டி ஸ்கோர் வரல. சி மார்க்க வச்சு உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க் வரல. டி ஸ்கோர வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க்கே வருது. ஸோ, இப்ப அந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு வந்து 65ன்னு வந்துருச்சு இல்லையா? 65.5 வந்துச்சு ஒரு ஸ்கோர்ல. இப்போ வந்து இது வந்து ஆவரேஜான ஒரு இது. அதாவது சிமிலாரிட்டி போட்டா எல்லாரும் கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க. எல்லாரும் மாறி, மாறி இருக்கும். சரிங்களா? இப்ப இதே பிரிக்ஸ் வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பழகியிருப்பீங்க. அப்படி பழகியிருந்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மினிமம் எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம்னா பிரிக்ஸ்ல ஒரு 40ன்றது மினிமம் மார்க் ஸ்கோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 40, 42 மறுபடியும் ஒரு 42 மறுபடியும் ஒரு 50 அகைன் ஒரு 59. இப்ப இந்த மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா பிரிக்ஸ்ன்னும்போது சாரி 49 ஒண்ணு போட்டாங்க. 49க்கு 59 போட்டேன். எல்லாருமே பிரிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணனால இந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆவரேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 44.6ன்றது அதோட ஆவரேஜ். சரிங்களா? இப்ப இதுலருந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்கு? 4.6 அடுத்து 2.6 அடுத்து ஒரு 2.6 அடுத்து 5.4 சாரி 4.4 அடுத்து 5.4 இப்ப இதோடலாம் ஸ்கொயர் பண்ணுவாங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 21.16 அடுத்து 6.76 6.76 29.16 19.36 சரிங்களா? இதுதான் உங்களோட இந்த ஸ்கொயர் இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணா இந்த வேல்யூ வருது. அப்ப இந்த வேல்யூலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட் பிளஸ் பண்ணுவாங்க. எல்லா வேல்யூயும் சம் பண்ணி 830 83.2 டிவைடட் பை 5 5 நம்பர் இருக்கனால 5 பண்ணோம்னா என்ன வருது? 16.64ன்னு வருது. இத ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4.8ன்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? இப்ப அந்த 4.8ன்றது எதோட இது பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா பிரிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஏன்னா பிரிக்ஸ்ல எல்லாருமே அதிக மார்க் எடுக்கறனால நான் 40 வச்சு போட்டுருக்கேன். இப்போ இதுல 10 பிளஸ் ஃபார்முலா. இதுல லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மார்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா லோயஸ்ட் மார்க்ன்றது இதுல எடுத்த இந்த பிரிக் சிஸ்டத்துல எடுத்ததுல 40 மார்க்ன்ற லோயஸ்ட் மார்க்.
ஆனா 40ன்றதே டோட்டல் 50க்குன்றது அதிகமான மார்க் தான். ஆனா எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட கூட எடுத்திருக்காங்க. அப்படி கூட எடுத்திருக்கும்போது ஆவரேஜ் என்ன பார்த்தோம்னா 44.6 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம என்ன பார்த்தோம் 4.8 பார்த்தோமா? இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது இதுல? -4.6 ஆவரேஜோட கம்மியா இருக்கனால -4.6 டிவைடட் பை 4.8 இன்டு 10 சரிங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு -9.58ன்னு வரும். -9.58 + 50 இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வருதுன்னா 40.41 தான் வருது. அதாவது டி ஸ்கோர் வந்து 40.41. அதான் நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 42% மேல எடுக்கணும். 42% மேல எடுக்கணும். ஆனா இங்க 40 தான் வந்திருக்கு. அப்ப இந்த நம்ம பிரிக் சிஸ்டம்ல என்ன இந்த மார்க்கும் ஃபெயில். 40 எடுத்தும் ஃபெயில். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே நம்மளோட கூட இருக்காங்க. ஸோ நம்ம 45 எடுத்திருந்தாலுமே எல்லாரும் நம்மளோட கூட இருந்தாலும் ஃபெயில் தான் வரும் பிரிக் சிஸ்டம்ல சரிங்களா? டி ஸ்கோர் வந்து இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்தந்த ஜோனுக்கு யார் எழுதுறாங்களோ அவங்களோட நம்ம ஆவரேஜ் மார்க்கோட நம்ம கூட வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆவரேஜ் மார்க்கோட நம்ம கம்மியா இருந்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆன்சர் கீ வர வரையும். ஓகேங்களா? இப்போ டி ஸ்கோர் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி 1க்கு பார்த்தீங்கன்னா டி ஸ்கோர் வந்து ஒரு 24 தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் சரிங்களா? இதுல நம்ம டி ஸ்கோரா ஒரு 49 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 49% எடுக்கணும் டி ஸ்கோரு. நெக்ஸ்ட் பேட்டரி நம்பர் 2 அதுல ஒரு 52 எடுக்கிறோம். அதாவது டி ஸ்கோரோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80% தான் சரிங்களா? 80% தான் டி ஸ்கோரோட மேக்ஸிமம் மார்க். பேட்டரி நம்பர் 2ல இது எடுத்துட்டோம் நம்ம. பேட்டரி நம்பர் 3 பிரிக்ஸ். இதுல பார்த்தோம்னா ஒரு 54 நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே இப்படிதான் வரும். ஏன்னா ஆவரேஜ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதனால அது ஒரு ரிஸ்க் தான். இந்த பேட்டரியில வந்து சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு பேட்டரி நம்பர் 4ல இந்த 9 அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு 58 வரையும் வர பாசிபிள் இருக்கு. பேட்டரி 5 அந்த சிமிலாரிட்டி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 60% வந்து வரும். சரிங்களா? இதுதான் நீங்க நம்ம வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஒரு பேட்டரி. எல்லா பேட்டரியோட மார்க் வந்து நம்ம இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப எல்லாருமே இதுல வந்து பாஸ். அதாவது இந்த மார்க் போட்டது வந்து பாஸ் மார்க் எல்லாத்துக்குமே. ஏன்னா பேட்டரி எல்லாத்துக்குமே மினிமம் 42% மார்க்க நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னும்போது, இது வந்து ஒரு பாஸுக்குள்ள மார்க் தான் எல்லாமே. இப்ப டோட்டலா எவ்வளவு வருது பாருங்க மார்க்கு. டோட்டல் இந்த டி ஸ்கோர் எல்லாமே கூட்டுனோம்னா 273 வருதா? 273 அவுட் ஆஃப் எவ்வளோனா 400. ஏன்னா மேக்ஸிமம் டி ஸ்கோர் மார்க் என்னன்னா மேக்ஸிமம் டி ஸ்கோர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 80 தானே. ஒரு இதுக்கும் மேக்ஸிமம் வந்து டி ஸ்கோர் 80. அப்ப மொத்தம் 5 டி ஸ்கோர் வச்சிருக்கோம். அப்ப அப்படின்னும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து 400 டிவைடட் பை 400 இன்டு 30 இந்த மார்க் போட்டோம்னா நம்மளுக்கு 20.47% வந்து வருது. சரிங்களா? அப்ப 20.47 தான் நம்மளோட மார்க். இப்ப நீங்க சிபிடி 2ல பாத்தீங்கன்னா ஒரு 70 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70 மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட 70% மார்க் பார்த்தீங்கன்னா 49. அப்ப இந்த மார்க் நம்ம ஒரு 20 மார்க் ஆட் பண்ணோம்னா நமக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 69.47 தான் வருது. சரிங்களா? ஏன்னா சைக்கோல வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது நம்ம கையில இல்ல. நம்ம என்னதான் ஃபுல் கொஸ்டின் கரெக்ட்டா போட்டாலுமே நம்மளோட மார்க்ன்றது அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட மார்க் இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்களோட ஃபுல் மார்க் குடுக்க பாருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் அந்த 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் வித்தியாசம் கூட நம்மளுக்கு தான் நம்ம 5 கொஸ்டின் தான் விட்டுருக்கோன்ற மாரி தோணும். சரிங்களா? இப்ப வந்து இந்த 40ம் போடும்போது நம்ம டி ஸ்கோர் வந்து வரல இவருக்கு. சரிங்களா? 40 தான் வந்திருக்கு. அப்ப 42 போடுறதுக்கு இவருக்கு வந்து பாசிபிள் வந்து கிட்டத்தட்ட பாஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி வாய்ப்பு இருந்தும், என்ன இது 42ன்ற ஒரு நல்ல ஸ்கோர் தான். நம்ம என்ன நினைப்போம், சரி 8 கொஸ்டின் தான விட்டுட்டோம்னு நினைப்போம் எக்ஸாம்ல. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 8 கொஸ்டினுக்கே அதாவது 10 கொஸ்டினுக்கு விட்டுருக்கோம்னு நினைப்பாரு இவரு.
ஆனா அந்த 10 கொஸ்டினுக்கே அவருக்கு வந்து மார்க் ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ இதுல இருந்து 2 கொஸ்டின் விட்டேன், 3 கொஸ்டின் விட்டேன்றது இருக்கக்கூடாது. கொஸ்டின் மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே ஆன்லைன் வந்தனால எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்கள்ட்ட வந்து இப்ப நீங்க இப்போ ஒரு வெப்சைட்ல இருந்து போட்டிருந்தீங்கன்னா அப்படின்னா, எல்லாத்தோட டி ஸ்கோர் நமக்கு கிடைச்சிருக்கும். அதான் ஃபுல் டெஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, டி ஸ்கோர் லாஸ்ட்ல எல்லாத்தோட டி ஸ்கோரும் அவங்க குடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாரி எல்லா டி ஸ்கோரையும் பிளஸ் பண்ணுங்க. சரிங்களா? 5 டி ஸ்கோரையும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 400 பண்ணுங்க. 400 இன்டூ 30 அப்படி பண்ணீங்கன்னா, உங்களோட மார்க் என்னன்னு கிடைச்சிரும். மார்க்கு 30 மார்க்குக்கு அவுட் ஆஃப் எவ்வளோன்னு கிடைச்சிரும். சரிங்களா? இதுதான் டி ஸ்கோரோட முக்கியமான இதுவே. அதே மாரி நெறைய பேத்துக்கு பயம் இருக்கலாம். பயப்படாதீங்க. பொறுமையா எழுதுங்க. ஏன்னா, நம்பளுக்கு கஷ்டம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா டி ஸ்கோரும் இறக்குவாங்க. சரிங்களா? இன்னும் எக்ஸாம் ரிசல்ட் வரல. எக்ஸாம் ரிசல்ட் வந்து டுடே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இத. எக்ஸாம் ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டுடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த வீக்குக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இன்னைக்கு ஃப்ரைடே. மேக்ஸிமம் வந்து ரயில்வே எது விட்டாலும் ஃப்ரைடே அந்த லைன்ல தான் கனெக்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ, அதனால ஃப்ரைடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.